இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற அணி பாத்தீங்கன்னா சொல் பின்வரு நிலை அணி. இது வேற ஒண்ணும் இல்லைங்க. செய்யுளில் முன்னாடி வந்த ஒரு சொல் வேறொரு பொருளில் பின்னரும் பல முறை வருவது. செய்யுள்ல ஒரு சொல் முன்னாடியே வந்துடும், ஆனா அதே சொல் திரும்ப பல முறை பல பொருளோட வரும். உங்களுக்கு புரியுது? சொல் பின்வரு நிலை அணினா செய்யுளில் முதலில் தோன்றிய ஒரு சொல் பல பொருள் தந்து அதே செய்யுளில் பல முறை வரும். அதை தான் சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. செய்யுளில் ஒரு சொல் முன்னர் வந்த ஒரு சொல் வேறொரு பொருள்ல பின்னரும் பல முறை வரும். அதே சொல் தான் திரும்ப வரும், ஆனா வேற வேற பொருள்ல வரும் அதே செய்யல. இப்ப இந்த குறள்ல பாருங்க, பொருளல்ல வரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள், பொருள் அல்ல வரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். இதோட மீனிங் பார்த்துருவோம். ஒரு பொருளாய் மதிக்கத்தகாத ஒருத்தரையும் மதிப்பு மிக்கவரா அவரை மாத்துறது தான் உண்மையான செல்வம். இதை விட சிறந்த பொருள் உலகத்துல வேற எதுவுமே இல்லைன்றாங்க. உங்களுக்கு புரியுங்க? ஒரு பொருளாய் மதிக்கத்தகாத ஒருத்தரையும் மதிப்புடையவராய் மாற்றுவதே செல்வம். இதை தவிர சிறந்த பொருள் உலகில் இல்லை. மதிக்கத்தகாத ஒரு மனுஷன் தான், மதிப்புக்கு தகுதி இல்லாதவன், ஆனா அவனையும் மதிப்புடையவனா மாத்துறது தான் செல்வம். இதை விட சிறந்த பொருள் உலகத்துல வேற இல்லைன்றாங்க. இப்ப இதை அணி பொருத்த பார்ப்போம். எதுக்காக சார் இது சொல் பின்வரும் நிலை அணி? செய்யுளில் முன்னாடி வந்த ஒரு சொல் பொருள், பொருள்ன்ற ஒரு வார்த்தை தான். வேறொரு பொருளில் பின்னரும் பல முறை வருவது. இங்கேயும் பொருள்ன்ற வார்த்தை வருதா, இங்கேயும் பொருள்ன்ற வார்த்தை வருது. ஆனா இதோட மீனிங் வேற. இங்கேயும் பொருள்ன்ற வார்த்தை வருது பாருங்க, இங்கேயும் பொருள்ன்ற வார்த்தை வருது. செய்யுளில் முன்னாடி வந்த ஒரு சொல் வேறொரு பொருளில் பின்னரும் பல முறை வருவது. புரியும் நினைக்கிறேன். முன்னாடி வந்த ஒரு சொல் தான் பின்னாடி பல முறை வந்திருக்கு, ஆனா ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் வேற. இதுக்கு பேர் தான் சொல் பின்வரு நிலை அணி. வேற ஒண்ணுமே இல்லை. பாருங்க, செய்யுளில் முன்னர் வந்த ஒரு சொல், செய்யுளில் முன்னர் வந்த ஒரு சொல் வேறொரு பொருளில் பின்னரும் பல முறை வருவது. பொருள் அல்ல வரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். முன்னாடி இங்க ஒரு பொருள், இங்க ஒரு பொருள், இங்க ஒரு பொருள், இங்க ஒரு பொருள். ஆனா ஒரு பொருள், இந்த பொருள் என்ற வார்த்தை 4 இடத்துல திரும்ப திரும்ப பின்னரும் பல முறை வந்திருக்கு, ஆனா வெவ்வேறு பொருள்ல வந்திருக்கு. இதுதான் சொல் பின்வரு நிலை அணி.